ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவுக்கும் செம்ம ஹாப்பிங்க. ஒரே நாளில் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனா சும்மாவா? இந்த காலத்தில் 1,00,000ங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப பேர் ஆனந்தம் படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம் கட்ட ஆரம்பிக்கலாம், இன்ஜினியரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம உடனே மீனா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? குடும்ப குத்து விளக்காச்சே நீங்கள், மேஸ்திரியை கூட்டு வந்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே மேஸ்திரியை கூட்டு வந்து அளவு காட்டா அவரு 4 லட்சம் சொல்கிறாங்க. 4 லட்சம் சொன்னோடனே கையில் அமௌண்ட் இருந்தால் ரெடி பண்ணலாம்ப்பா, இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா மழை காலம் வருது, வீணாக போயிடும், எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம விஜயா. உடனே வந்துட்டு நம்ம முத்து பதிலடி கொடுக்குற விதமாக அவங்களோட நகையை வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்தோன்னே ஜர்க்காய் ஒடியாந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கடவுள் இருக்காங்க குமாரி, ஏதாவது ஒரு வழியை காட்டுவாங்க, கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஒரு பக்கம் அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. 4-5 பையில் என்னடா எடுத்து வந்திருக்க, எதுக்கிட்ட அலப்பறை பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டால் எல்லாரும் வாங்கங்கிறாரு. எதுக்குடா இந்த அலப்பறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, என் பொண்டாட்டிக்காக நான் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காய்க்கிற. கண்ணா, இது ஒன்றும் உன் காசு இல்லையே கண்ணா, உங்கள் அப்பா காசை தூக்கிட்டு ஓடி போனேன், அந்த காசை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறதுக்கு பேர் இது உழைப்பு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் வந்துட்டு குத்தி காமிக்கிறாங்க. இவன் இன்னமும் உழைச்சி ஒரு பவுனில் தாலி வாங்கி கொடுத்துட்டானா, அதுக்கே இவ்வளோ சீனை போட்டான், தாலி கொடி வாங்கி கொடுத்தாலாம் எவ்வளோ சீனை போடுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அது உழைச்சி சம்பாரிச்ச பணம், இது ஊரை விட்டு தூக்கிக்கிட்டு ஓடின பணமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜயாவுக்கு இதை பற்றிலாம் எங்கே தெரிய போகுது, உழைச்சி சம்பாதிக்கிறதோட அருமெல்லாம் வேறு லெவலில் ஃபீலிங்ஸாக இருக்கும். கஷ்டப்படுறவங்க, அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறது தப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.